ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் காத்து இந்த காலையிலிருந்து மாலை வரை நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தவர் இந்த பூமியில் இருக்கிறவரை தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே உபதேசம் ரொம்ப முக்கியம். என இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது நமக்கு சொன்ன முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு போதித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள் என்பதை அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி கொண்டால்தான் நித்திய வாழ்க்கைக்குள்ளே செல்ல முடியும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இரவும் பகலும் இதை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கிற மகத்துவங்களை அறிவிப்பது மாத்திரமல்ல, அதன் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு தேவனோடு நடப்பதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த மாலை நேரத்தில் இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். போன பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18 to 20 வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் இதுக்கு முந்தி போடப்பட்ட எல்லா பதிவுகளும் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாவற்றையும் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். தற்போது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை உங்கள் மத்தியில் விளக்கி சொல்லுவதற்கு ஆவியானவர் இரக்கம் பாராட்டுகிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதிலும் தேவனுடைய திருசபையை நடத்துகிற ஊழியர்கள், தேவனோடு கூட இணைந்து செயல்படக்கூடியவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், வேதத்தில் தேறினவர்கள் நம்மத்தில் வந்து இந்த வசனங்களை விளக்குகிறது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா மாத்திரம்தான் இருக்கிறாங்க. மீதி ஊழியர்கள் நிறையா ஊழிய காரியங்களும் அவங்க சில குடும்ப காரியங்கள் இருக்கிறபடியால் அதில் கொஞ்சம் அவங்க நேரத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது நிமித்தமாய் இந்த பகுதி நாங்கள் உட்கார்ந்து உங்களோடு கூட இடைப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலே ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டுகிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம உட்கார்ந்து பேசும்போது நிறைய காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்ம போன முறை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க. 21, 22 நம்ம பார்க்கும்போது இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது இதில் இயேசு கிறிஸ்து முதலாவது முறை தன் மரணத்தை குறித்து அவர் தெரியப்படுத்தினதை லூக்கா, இதை மார்க்கும் எழுதியிருக்கிறார், அதே நேரத்தில் மத்தேயும் எழுதியிருக்கிறார். ஆனால் லூக்காவும் அதை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு காரியம் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு இவங்க 3 பேரும் பேசுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம உங்களுக்கு விளக்குவோம் பாஸ்டர். ஓகே, மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் மீது அன்பு கூர்ந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து தேவனுடைய அந்த அன்பை புரிந்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு நாளும் மௌனமாக இருக்க முடியாது. எப்பவுமே அவரோடு இருக்கணும். அவருடைய வார்த்தை அவர் தான் கற்றுக் கொடுக்கணும். அதனால் இதில் ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை தான் எல்லாரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஆதங்கம் உள்ளத்தில் பொங்கி கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். எப்பொழுது, எதை, யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுன்னா அப்போ இதற்கு மேலே சொல்லி வருகிறார், என்னை குறித்து ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னு. அதற்கு பதில் வந்துடுச்சு. எல்லாராலும் பதில் சொல்ல முடியல, ஒருவரால் தான் முடிந்தது. யார் தெய்வீகத்தை வெளிப்படையாய் சொல்ல முடியும்னா, மனிதர்கள் பொதுவாக வெளிப்படையாக சிலரை பேசுவாங்க, கொஞ்சம் ஆத்திரப்படுவாங்க அல்லது அப்படியெல்லாம் இருக்கும்.
ஆனால் சிலருக்குள்ள யார் தேவனோடு அதிகமாக அன்பு செலுத்தி வெளியில நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்த அந்த ஒரு தரிசனம், அந்த உணர்வு யாருக்கு இருக்கு, அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. பேதுருவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவரை ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை, எல்லாத்தையும் முந்திக்கிறாரு, எல்லாத்தையும் முந்திக்கிறாருன்னு. ஆனா அது சொன்னாலும் ஆழமான அன்பு அவருக்குள்ள இருந்திருக்கு. அன்பு இருந்ததுனால ஒரு வெளிப்பாடும் கிடைக்குது. அந்த வெளிப்பாடு தான் 11 பேருக்கு கிடைக்கல, ஆமா, இந்த ஒருவருக்கு கிடைத்தது. அப்போ இன்னொரு விஷயம் பாஸ்டர், இது நீங்கள் வசனம் பேசும்போதே சில நேரத்தில் நம்ம நின்று பேசி கொண்டு இருக்கும்போது தேவன் சில பேர் மூலியமாக பேசுவார். ஆனால் அவங்க வெளியே கொண்டு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் ஒரு சிலர் தைரியமாக பேசிடுவாங்க, உடனே வாயை திறந்து பேசுவாங்க. ஒரு இடத்துல நீங்கள் நின்று ஒரு ஆலோசனை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 பேர் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, இதை சொல்லலாமான்ட்டு உள்ளவே வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கேட்ட உடனே சொல்லிடுவாங்க. அந்த சுவாபம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா பேதுருக்குள்ளே அந்த சுவாபத்தை நம்ம பார்க்குறோம். அவர் உடனே எடுத்த எல்லா இடத்துலையும் பதில் சொல்லக்கூடிய, தைரியமாக பேசக்கூடிய ஒரு சுவாபத்தை அவர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவர் அதை பயன்படுத்துகிறார். இப்போ நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் சபை நடத்துறதுனால நிறைய வார்த்தைங்க தொண்டை வரைக்கும் வந்துடும். ஆமாம், இது வரைக்கும் நிரம்பி இருக்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவேன், ஆமாம், அது சில நேரத்தில் சிலருக்கு பாதிப்பை உருவாக்கும். ஏன் பாதிப்பு வருதுன்னா, அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் பக்குவமாக இல்லாததுனால. கண்டிப்பாக அந்த தவறுகளை அவர்கள் செய்வதனால ஒரு காரியத்தை சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள்ளும் மனம் அவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த தொண்டை வரைக்கும் அந்த வார்த்தை வந்தாலும் சொல்லணும்னு ஆவியானவர் உணர்த்தும் போது அதை நம்ம சொல்லிடணும். கண்டிப்பா சொல்றோம், அதுல அதை திருந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, ஞானமாக செயல்பட வேண்டும். இந்த இடத்தில் பேதுரு சொல்ல வேண்டிய கட்டாயம், ஏன்னா அவர் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். வெளியில உள்ளவர்கள் புரிதல் ஒரு புறம் இருக்கட்டும், கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதனால பேதுரு அதை தெளிவா ஆண்டவர் உணர்த்தி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பரமபிதா உணர்த்தி, இவர் பூமியில் வந்த இயேசுவானவர் கேள்விக்கு இந்த மனுஷன் பதில் கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் யாருன்னு சொன்னா மற்ற 11 பேர், மற்ற 11 பேர். ஏன்னா பேதுரு போய் உடனே சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிறதுனால அவருடைய புரிந்து கொள்ளுதல் விளங்குது. கண்டிப்பா. அதனால சைகையில, பேச்சில இப்படி பார்த்தாலே பேதுரு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் என கூடவே இருந்ததுனால, அப்போ அவர்கள் ஒருவருக்கும் மற்றவர்கள் பேதுரு நிதானமா தான் சொல்லுவார், இவர்கிட்ட தான் கேட்பாரு ஆண்டவர்கிட்ட, அது என்னன்னு. மற்றவங்ககிட்ட போகும்போது கொஞ்சம் பொறுமையா தான் பேசணும்னு. ஒரு சில இடத்துல பாஸ்டர் இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது சில ஊழியக்காரர்களோடு கூட உட்காந்து ஊழியம் செய்திருக்கிறபடியால் அவங்களோடு கூட இருக்கக்கூடியவங்க நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்க, மூத்தவங்க, அவங்க செய்யும் போது அவங்களோடவே இருந்து செயல்படுறாங்க பாரு பாஸ்டர். அந்த ஊழியக்கார் பேசும்போது எக்ஸாக்டாக கரெக்டான நேரத்தில் தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் பேசுகிற முறையை பார்த்து அவருக்கு தண்ணி கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துடும். கொண்டு போய் கொடுப்பாங்க, அவரும் தண்ணி குடிப்பார் அந்த டைமில். அப்போது இவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணார் அப்படின்னா, அவங்க கூடவே இருக்கிற அந்த அனுபவம். அதே நேரத்தில் திரும்பி ஒருத்தரை பார்த்தாருன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது சரி பண்ணுங்கன்றது அர்த்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள அமைதிப்படுத்துங்க அப்படின்றது எதனா இருக்கும். அந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் கூடவே இருக்கக்கூடியவங்க புரிந்து கொள்வாங்க. இந்த பேதுரு ஷார்ட் டேர்மில் அழைக்கப்பட்டு செய்த நாள், ஏன்னா 3 வருஷ காலம் தான் இயேசுவோடு கூட அவங்க இருந்தாங்க. அழைக்கப்பட்ட நாள், அது ஞானஸ்தானம் பெற்று அதுக்கு பிறகு இயேசு அவங்களை அழைத்த போது ஒவ்வொருவராக சேர்றாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இவர் அவருக்குள்ளே இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அது இன்னும் அங்கே இருந்த எல்லாரை விட வயது முதிர்ந்தவர். அந்த முதிர்ச்சி, ஆமாம் கரெக்ட், அந்த முதிர்ச்சியின் காரணத்தில் தான் இவருக்கு அந்த வெளிப்பாடுகளும் மற்ற அந்த திறமை ஆற்றல்களும் வந்தது. அப்போது மற்றவங்க இவர் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஒரு காலம் வச்சிருக்காரு ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் இப்ப சொல்ல வேணாம், இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஏன்னா இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள்
இருக்கு. அப்போ நிறைவேற்ற வேண்டிய காரியத்துக்கு முன்ன அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு திருமணத்திற்கு பெண் பார்க்கிற விஷயமா, தன் பிள்ளைக்கு திருமணம் காரிய விஷயமா கூட இருக்கலாம், அல்லது லோன் எடுக்கிற விஷயம் இருக்கலாம், அல்லது வீடு கட்டுகிற விஷயம் இருக்கலாம், ஏதோ நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயம் இருக்கலாம். அந்த காரியத்தை பேச்சு தொடங்கின உடனே பப்ளிசிட்டி பண்ணிடக்கூடாது. ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அதற்கு எதிர்மாறான சூழ்நிலைகள் அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் எல்லாம் நல் புத்தி இல்லை. கண்டிப்பா. சில பொறாமை கொண்டு தீமையான பார்வையோடு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைங்க வந்திருக்கும். அதான் மனசுல வச்சுக்கிட்டு இவன் மாட்டுவான். வாய்ப்பு வரும்போது இவனை நாம ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த உள்ளத்துக்குள்ள கர்வமா அல்லது அந்த தீமைகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க சிலர். சிலர்ன்றதோட பாஸ்டர், சில பேர் நம்மளோடவே இருப்பாங்க. இப்போ எப்படி இயேசுவோடவே இந்த 12 பேரில், அழைக்கப்பட்ட 12 பேரில் ஒருத்தன் சாத்தானினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று அவன் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அவன் கூடவே இருந்து செயல்பட்டான். கூடவே இருந்து தான் செயல்பட்டான். எல்லா காரியத்தை அறிந்து கொண்டான். எங்கே உட்கார்ந்துருப்பாரு. அதுதான். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அந்த கயாபாஸ் இவருக்கு அந்த பணத்தை கொடுத்ததுக்கு காரணம், அந்த 30 வெள்ளிக்காசு கொடுத்ததுக்கு காரணம் கூட தனிமையை காட்டி கொடுப்பதுக்கு. ஜனத்தின் நடுவில் இருந்தால் நீ காட்டி கொடுத்தீங்கன்னா ஜனங்க அடிப்பாங்க, கல் அடிப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் தனிமையாக இருக்கணும். அவர் எங்கே தனித்து இருக்கிறாரோ அதை நீ காட்டி கொடுன்றது தான். ஏன்னா அந்த தனிமை இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் கூடவே இருக்கிறான், அவன் தான் செயல்படுறான். அதே போல் ஊழிய பாதையிலையும் நம்மளோடவே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோடவே நம்ம சொல்கிறதெல்லாம் கூட செய்வாங்க. ஆனால் அவங்க இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியா இருக்கும் நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு கொண்டு தான் தெரியும். அதுதான் இந்த வசனத்துக்கு ஒரு ஆதாரம்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு நான் பந்தியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லும் போது, யார் நம்முடைய சத்துருக்கள், நம்ம அவங்களை சத்துருவாக யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவங்களே நமக்கு விரோதமாக சத்துருக்கள், அவங்க செயல்பாடுகள் இருக்கும். அப்படி அந்த சத்துருக்களாக இருக்கும் போது அவங்களுக்கு முன்னே நமக்கு ஒரு பந்திய தேவன் உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். அவங்க பார்ப்பாங்க, அவங்க நம்மளோட இருப்பாங்க, நமக்கு உண்டு பண்ணுறத அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியினோடு நம்ம ஒருத்தரை பகைத்திருக்கிறோன்னு வைங்களேன், டைரெக்டாக அவங்கள போய் எதுக்கும் நம்ம கூப்பிட மாட்டோம். ஆமாம். அப்போ இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்பாங்கன்னு சொன்னால் நம்மளோட கூட இருக்கக்கூடியவங்களை நம்மளை கொண்டு வெளிப்புறத்தில் நல்லா பேசுவாங்க, உள்புறத்தில் நம்மளை குறித்து நிறைய காரியத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் அவங்க வெளியே பேசலைன்னா கூட நமக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கும், தேவனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும், ஜெபிக்கக்கூடியவர்களுக்கும், கர்த்தரை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு முன்ன ஒரு பந்திய தேவன் உண்டு பண்ணுறாரு. அது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி பேதுரு நல்லா தேவனோடு கூட உருவாக்கப்பட்டவர். அதுதான். அப்போது நாம் அந்த பேசி வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களே, ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி இப்படியெல்லாம் வரும்போது இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நாம் அதிகமாக நேசிப்போம். இன்னொருவர் புதுசாக யாராவது அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம், அவங்களையும் உருவாக்கலாம் கண்டிப்பா அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த பொறாமை வந்துடும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நோக்கம் நல்லதா இருக்கிறதுனால அடுத்த சீஷர் உருவாகணும், தேவ திட்டம் நிறைவேறணும், சுவிசேஷம் போகிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அடுத்த ஒருத்தவங்களை பண்ணும்போது இவங்க கஷ்டப்படுத்துவாங்க, ஏதாவது சொல்லி குழப்பம் பண்ணி இருப்பாங்க. ஆனா நம்ம நோக்கம் கர்த்தருக்காக இருக்கிறதுனால கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆமென். தேவ திட்டத்தின் நடுவில் அந்த தரிசனத்தோடு போகிறவங்க கூட கர்த்தர் கூட இருப்பார். அப்போ கர்த்தர் கூட இருக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு நாம் செய்தும் அவங்க நல்லா இருக்காங்க, இதான் தேவன் நடத்துறது. ஆமாம், இதை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை நம்ம ஆண்டவரே சொன்னார், பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாத. அந்த முத்துக்களை போட்டால் பன்றிக்கு, மனுஷர்களை நம்ம சொல்லலை, ஆண்டவர் சொன்ன காரியம் அது. அப்போ அந்த முத்துங்கிறது விலையேற பெற்றது. இதனுடைய அந்த விலை மதிப்பு பன்றிக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது, காலால பீறி போட்டுருமா. ஆனா அதே போல சில குணமுடையவர்கள் நீங்க நல்லதை சொன்னா காரியத்தை கெடுத்துருவாங்க. கண்டிப்பா. அதனால அந்த இடத்துல இவர் இந்த குணமுடையவர், இவர் இந்த எண்ணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால்.
வெள்ளையா இருக்குங்கிறதுனால எல்லாம் பால் அல்ல, கள்ளிப்பாலும் வெள்ளைதான், கண்டிப்பா மாட்டுப்பாலும் வெள்ளைதான். வெள்ளையா இருப்பதினால் நம்ம மாட்டிக்கிறோம். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் நிறைய கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ அந்த நேரத்தில் பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாதன்னா, ஏன்னா முத்து விலையேற பெற்றது, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக ஞானமாக நீங்கள் இருங்க. ஏன்னா அவங்க காரியத்தை கெடுத்துருவாங்க. இது படிப்படியாக வளர வேண்டிய விஷயம், முன்னேற வேண்டிய விஷயம். இது நிமித்தம் அநேகர் பிரயோஜனப்படணும். அந்த காரியத்தில் தான் அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போ இந்த இடத்திலும் ஆண்டவர் கூப்பிட்டு ஏன்னா இவங்க அவசரப்பட்டு சொல்லிடுவாங்க, சொல்ல வாய்ப்பு இருக்கு மனுஷங்க. அதனால தான் இப்போ கூட இருக்கிறவங்க தான் நாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான் பாருப்பா, நம்ம அப்படி கூடி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க எல்லாம் பிள்ளைங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாம சொல்லி கொடுக்குறோம். ஆனா நீங்க வாய் விட்டுறாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்ககிட்ட அந்த விஷயத்த வாங்குறவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். நம்ம எடுக்கிற தரிசனத்துக்கு தடையா இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என் காலங்கள் இன்னும் இருக்கு, அவர் காலங்கள் இன்னும் அந்த 3.5 வருஷ காலம் முடிவதுக்கு முன்னே இவைகளெல்லாம் அவங்களுக்கு சொல்றாரு, முதலாவது முறை சொல்றாரு. அதனால் அந்த காலம் இருக்கிற வரைக்கும், அவர் காலம் வந்த பிறகு அவங்க எல்லாத்தையும் பேசுறதுக்கு அனுமதிச்சார். ஏன்னா அவங்க டைம், ஏன்னா பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், தன் நேரம் வந்தது என்று அறிந்து இயேசு எருசலேமுக்குள்ள பவனியாய் போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன் காலத்தை குறித்து அறிந்திருந்தார், எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாய் முன்கூட்டியே அறிந்திருந்து அவர் எதுக்குமே ஆயத்தப்படாமல் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவே உலகத்துக்கு வந்தார் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்கிறாரு, அதுக்கு முன்னே சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னே சொன்னீங்க அப்படின்னா அந்த காலத்துக்கு முன்பதாகவே சில காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு நேரத்தை செலவு பண்ண வேண்டிய தேவ திட்டம் நிறைவேறணும். அதுதான் அந்த நேரத்தை அதில் நம்ம போய் செலவு பண்ண முடியாது. அவரால் முடியாதுன்னு இல்லை, அனாவர்ஷமாக சுவிசேஷம் அறிவிப்பதுக்கும் அநேகரை வெளிச்சத்துக்குள் நடத்துவதுக்கும் அந்த நேரம் தாமதிக்கும். இப்போ கூட ஊழிய பாதையில் நம்மளால சண்டை போட முடியாதுன்னு சொல்லி இல்லை, மற்றவங்கள மாதிரி நம்மளால பேச முடியாதுன்னு சொல்லி இல்லை, ஆட்களை கூட்டு போய் பலத்தை காமிக்க முடியாதுன்னு சொல்லி இல்லை. நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை தேவனுக்கு முன்பதை நிறைவேற்றி கடந்து போவதுக்கு, ஞானமாக நடந்து முன்னேறி போவதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பண்ணாலும். இன்னைக்கு நார்த் இந்தியாவிலலாம் நிறைய சர்ச்சுங்க அடிக்கிறாங்க. நம்ம நார்த் கர்நாடகாவில நிறைய இடத்துல சர்ச்சுங்களை அடிக்கிறாங்க. அவங்கள திரும்பி அடிக்க முடியாதுன்றது இல்லவே இல்லை. சபையில் இருக்கிறவங்க சேர்ந்தாலே அவங்களை எல்லாரும் வாரிடுவாங்க. ஆனா எதுக்காக சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் உபதேசம் நம்ம அன்பு தான் காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சைலண்டா இருக்கிறாங்க. தவிர நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் திருசபைக்குள்ள இல்லை. அதனால இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை அவர் காலத்துக்கு முன்பதை நீங்க எங்கே சொல்லிடாதீங்க நோக்கத்துல சொல்றார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது. அப்ப கூட எல்லாரும் கேட்கிறாங்க, தாயும் கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் வேலை வரவில்லை, வேலை வந்த போது அற்புதம் நடந்தது. இப்படி அந்த ஒவ்வொரு முறையும் சுவிசேஷங்களில் கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். பிலாத்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கூட அந்த தன்னுடைய வேலையை குறித்து தெளிவாக அவருக்கு விளக்குகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் கூட அவர் அவருடைய தேவ நோக்கம் நிறைவேறுகிற அந்த நேரம் வந்தபோது தான் அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி சீஷர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு அந்த தெளிவான போதனை கொடுத்து தாழ்மையை கற்றுக் கொடுத்து, இப்பொழுது என்னுடைய வேலை வந்திருக்கிறது என்று அறிந்து வஸ்திரங்களை கழற்றி செய்ததாக பார்க்கிறோம். அப்ப அந்த வேலை வருவதற்குரிய காரியத்துக்குள்ள அவசரப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். சிலருக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அவங்க அந்த கண் திறக்கப்பட்டவன் உறுதியா கட்டளையிட்டார். அவன் போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இப்ப சொல்லாதீங்கப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவர், அவனையும் கூட நீ உன் வீட்டுக்கு போ, நீ அங்கங்கெல்லாம் இப்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ இங்க இருக்க வேணாம், நீ ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் நீ கல்லறையில வாழ்ந்துகிட்டு இருந்த, ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அங்க சொல்லும் போது அவனும் அதையும் பொருட்படுத்தல, போய் சொன்னார் எல்லாருக்கும் சொல்லி. அதனால நிறைய பிரச்சனைங்க ஆண்டவருக்கு வந்தது. ஏன்னா அன்றைக்கு அவரே கூட போக 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 அவரும் செய்தியை கொடுத்தார், ஜனங்கள் அற்புதங்கள்லாம் பெற்றாங்க. அன்றைய சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஒரு நிமிடமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி
பெற்ற நன்மைகளை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். இன்றைய அவசரங்கள். ஆனா ஆண்டவர் இருக்கும்போது அதான் சொன்னார, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனின் தோழனுக்கு இப்ப தற்சமயம் அவனுக்கு வேலை இல்லை. மணவாளன் எடுபடும் நாள் வரும், அப்ப தோழன் அந்த காரியத்தில் அவன் கவனம் செலுத்துவான். அதே போல அந்த மணவாளனின் தோழராகிய சீஷர்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன விஷயம்னு. இந்த மேசியா யாரு, கிறிஸ்து யாருன்னு இப்ப பேதுரு சொன்னதிலிருந்து இன்னும் வெளிப்படையாயிடுச்சு. அதனால இவங்களும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க உள்ளத்துல ஆத்திரப்பட்டு போய் வெளியில சொன்னா மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துல. அப்ப அவர் அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கூட இருந்தவங்க கிட்ட நீங்க அவசரப்படாம சொல்ல வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப எதை தொடர்றாருன்னா 22ஆம் வசனத்துல மேலும் இப்ப என்ன விஷயங்கிறத உள்ள வராரு. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும். இங்க என்ன சொல்றோம், தேவகுமாரன் தான் வெளிப்படுத்தப்படும். இங்க பேதுருடைய வார்த்தையில் தேவகுமாரன், மேசியா. இதுக்காக தான் யூதர்கள் அன்னைக்கும் காத்திருந்தாங்க, பேதுரும் அதுக்கு தான் காத்திருந்தார். அப்புறம் ஆனா மேசியாவை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. மேசியாவை அவங்க அதை அறிந்து கொள்ள இன்னைய வரைக்கும் யூதர்கள் இன்னும் மேசியா வருவார்னு தான் போட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த அழுகையின் சுவர்ல அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த துவாரங்கள்ல அந்த செய்தியை பேப்பர்ல எழுதி அதுல வச்சுக்கிட்டு இன்னைக்கும் மேசியா வருவார்னு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துங்கிறவர் வந்துட்டாரு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கல. அவர்களும் புரியும்படி ஒரு நாட்கள் வைத்திருக்கிறார். அந்த யூதர்களும் நிறைய பேரு இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தாருங்கிற செய்தி அறிந்த பின்பு இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வல்லமையா வாழுறாங்க. அது அப்ப இந்த மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும். இதை பல முறை நம்ம பேசி இருக்கிறோம். மனுஷகுமாரன் தேவகுமாரன் மனுஷனா வரணும். மனுஷனால வந்தால் மனுஷர் அவர் எதற்காக பரலோகத்தில் குறிக்கப்பட்டது. வசனத்தை படிச்சிடுறேன். பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அதாவது 3 பேரை சொல்றாரு பாஸ்டர். 1 மூப்பர்கள், அடுத்தது பிரதான ஆசாரியர், 3வது வேதபாரகர்கள். இவங்க 3 பேருமே, அதாவது இங்க சொல்லல பிலாத்தினாலும் ஏரோதினாலும் ரோமர்களாலும் கூட சொல்லல. இவங்க 3 பேரை தான் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு தேவன் உலகத்தில் வந்தபோது சொந்த குடும்பமே அவரை புறக்கணித்தது. அது அவருக்கே ஏற்பட்ட விஷயம். அதுதான் இந்த 3 பேர் அவர் சொல்றாரு. அது இந்த 3 பேர் சொல்ற விஷயம் கூட இன்னொன்று என்னன்னு சொன்னா, சொந்தத்தில் வந்தார், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. இப்போ மனுஷகுமாரன் இங்க சொல்லாதீங்கன்னு சொன்னது எதுக்கு? இங்க சொல்லாதீங்க, இவங்க தானே சுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 கூட்டம் அவர்களை சார்ந்த ஆட்கள் தானே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க கேட்ட உடனே இப்ப இவங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா யோவானுக்கு ஃப்ரெண்டுங்களா இருக்காங்களே, அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க, அந்த சங்கத்துல உள்ளவங்க, அந்த யோவான் தானே நேரா உள்ளெல்லாம் போன சம்பவங்கள் நம்ம யோவான்ல படிக்கிறோம். அப்ப யாராவது ஒருத்தவங்களுக்கு குழு கொடுத்துட்டா போதுமே, இன்னார் விஷயம் இப்படின்னு, அப்புறம் காரியமே கெட்டு போயிடுமே. அதனாலதான் இங்க கட்டளையிட்ட பிறகு அந்த விவரத்தை சொல்றார். அந்த விவரம் சொல்லும் போது இந்த 3 கூட்டம் தான் அங்க இந்த பிரச்சனையில தலையிட போறாங்க. அதனாலதான் இவர் அந்த சீஷர்களுக்கு வாய் திறந்து சொல்றாரு, மனுஷகுமாரன் கிறிஸ்துன்னு சொன்னீங்களே, நான் மனுஷனா வந்தேன். நான் மனுஷனா வந்ததனால என்னுடைய பிறந்த இடம், நான் வளர்ந்த நிலை, நான் பழகின விதத்தை பார்த்துட்டு என்ன மேசியன் அவங்க ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்ல. ஆனாலும் ஒரு நாள் வரும், அப்பொழுது அவங்க தெரிந்து கொள்வாங்க. ஆனா ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்கன்னு கட்டளை இடுகிற? ஆனா இது எனக்கு நடக்கணும். இந்த 3 விஷயம் என்ன? பல பாடுபடணும், பல பாடுகள் படணும். யாரால
இந்த நிலைமைக்கு உள்ளாக வேண்டும். இப்ப அந்த நேரம் வரும்போது யார் யார் அதுல உள்ள குறிப்பிடுவாங்க? மூப்பர், பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், இவங்க அந்த யூத மதத்தின் அந்த சங்கத்துக்கு தலைவர்கள். இவங்க தான் முக்கிய பொறுப்பு. இவர்களால தான் நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டும். உலகமே என் கூட வந்தாலும் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு, அதிசயங்களை பெறுவதற்கு, விடுதலையை அனுபவிப்பதற்கு எல்லாம் உலகமே, அவங்களே சொன்னாங்க, எல்லாம் போறாங்க அவன் பின்னால, எல்லாருமே என் கூட வந்தாலும், ஆனா இவர்களால் எனக்கு அந்த பிரச்சனை வரணும், தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். ஆனா ஒன்று நடக்கும், யாரு என்ன பண்ணாலும் நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். இதுதான் நடக்க போகுது. அதனால இப்ப நீங்க இப்ப சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் வருது. அது வரைக்கும் நீங்க ஆயத்தமா இருங்க என்ற வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தினார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக லூக்கா இந்த 2 வசனங்களை நம்ம தியானித்தோம். திரளான காரியங்கள் இதில் தியானிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தார். அதுதான் நமக்கும் சொல்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது ஆவியானவர் வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவித்து தெளிவான பாதையில் நம்மையும் வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வெறும் இயேசு சொன்னது, என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை வார்த்தையை கேட்குறவங்க என்னிலும் மேலான காரியங்களை செய்வார்கள் என்று. அதில் வெறும் அற்புதங்களை செய்வதில் மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியோடு கூட நடப்பதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே என்ன சொல்லணும், எங்கே என்ன சொல்லக்கூடாது, அது ரொம்ப தெளிவாக்கப்பட்டு நம்ம நடக்கும்போது ரொம்ப தெளிவாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னாலும் அது செய்து முடிக்கிற வரை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை கெடுத்து போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார், அதுதான் நமக்குள்ளே இருக்கிற பலன். என்ன பலன்? தேவன் சொல்லுகிறதை மனதில் வைத்து அதை நிறைவேறுகிற வரை, அதை நிறைவேற்றும் போது எல்லாம் பார்த்துக்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைவேற்றுவதுக்கு முன்னே நீ தெரிஞ்ச உடனே 4 பேருக்கு போய் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது நீ செய்யாத மாதிரியே சாத்தான் தந்திரமாக அவங்க மூலமாக பூந்து தடுத்து போடுவான். எல்லா மனிதர்கள் தான். ஒரு சிலர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்முடைய காரியத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி அதை கெடுப்பதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் எல்லாருடைய விருப்பம் என்னன்னா, நான் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அவங்க சொல்கிறத நீங்கள் மீறிட்டீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் தான் யோசிப்பாங்க தவிர, கூட ஆதரவை சரி அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம அப்படியே செய்யிட்டோம் அப்படின்னு வரமாட்டாங்க நிறைய பேர். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவர்கள் எந்த நிலையிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக நின்று அவங்களோடு இணைந்து அதில் பங்கடைவார்கள். எனவே இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அறிந்து கொண்டார். முன்கூட்டியே யார் என்பதையும் சொல்லுகிறார். அவர் சொன்னபடி தான் நடந்தது. மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், அதுக்கப்புறமா வேதப்பாரகர்கள், இவர்கள் தான் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள். இவர் தான் இயேசு அடித்தார்கள். அதெல்லாம் பரலோகத்திலிருந்து அருளப்படாவிட்டால் எதுவுமே இந்த இடத்துல நிறைவேறி இருக்காது. ஏன்னா இயேசுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பரலோகத்தில் இருக்கிற கோடி கோடி தேவதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை, அவர் சொன்ன ஒரே வார்த்தை எல்லாம் தலைக்கீழாக மாறிடும். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. காரணம், அவர் நம்மை மீட்கும் பொருளாக தன்னைத்தானே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரித்து உயிரோடு எழும்பின பிறகும் தன்னை தாழ்த்தி தான் வாழ்ந்து பரமேறி போயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவர் என்ன பண்ணல அப்படின்னா, ஏரோதுகிட்ட போயிட்டு, பத்தியா என்ன நீ என்னென்னோ சொன்னேன், இப்போ நான் உயிரோடு எழும்பிட்டேன் பார். அதே மாதிரி பிலாத்துக்கிட்ட போயிட்டு, என்ன நீ காப்பாற்றாத கை கழுவிட்டல அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அந்த சிலுவையில் இருக்கும்போது, நீ தீர்க்கதரிசி தானே, கூப்பிடு நீ இறங்கி வா இதுலேருந்து கேட்டாங்க பாரு, அவங்க கிட்ட பற்றியா நான் எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் போல அவர் பலப்படுத்தினதெல்லாம் இந்த 11 பேரை, அவர் பலப்படுத்தினதெல்லாம் 500க்கு மேற்பட்ட ஜனங்களை அவரை பார்த்தார்கள் என்பதாக வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, அவர் கடைசி வரை மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட தாழ்மையாக தான் வாழ்ந்து அவர் பரமேறி போயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன காரியம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெருசாக தாக்கிடுறோம். பார்த்தியா ஆண்டவர் எனக்கு இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு பேசிடுறோம். அவர் அதை பேசவே இல்லை. அந்த சுவாபம் உள்ளவர்களாய் கடைசி மூச்சு வரை வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். அழகான சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய அன்பு போதகர் மூலியமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். எனவே தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகிறோம்.
நல்லா தெளிந்து கொள்ளுங்கள். வசனத்தின்படி நடங்க, வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். இந்த பதிவை தான் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்ட பதிவுகள் எல்லாம் பார்க்குவீர்கள். ஆனால் மத்தேயு, மார்க், இப்போது லூக்கால 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை நாம் தியானித்து இந்த பகுதியோடு முடித்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் 23லிருந்து 26 வரை தொடர்ச்சியாய் நாம் முன்னேறி கடந்து போகிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வர அது உங்களுக்கு காரணமாக இருக்கும். அநேக வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எங்களோட இணைந்த நேரத்தில் பாஸ்டர் அவங்க இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கணும் பாஸ்டர். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்பா. எங்கள் ஆசை உணர்வு உமக்கு தெரியும். ஸ்தோத்திரம்பா. எங்களுக்கு உணர்த்தினதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கும். ஸ்தோத்திரம்பா. அதனால்தான் இதெல்லாம் அவங்க கவனிக்க முடியல. ஆமென். கவனிக்கிற அத்தனை பேரும் யார் யார் என்ன பிரச்சனையில் இருக்காங்க, ஸ்தோத்திரம், அழுத்தத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, ஆமென், ஒரு விடுதலையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உமக்காக வாழ முடியும். ஆமென். நாங்கள் இருவர் ஒருமனப்பட்டு இதை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஆமென் பாரத்தோட ஜெபம் பண்றோம். ஆமென். உமது பிரசன்னம் ஒரு நிமிஷம் உங்க மேல இறங்கி விடட்டும். ஆமென். ஒரு விடுதலையை அனுபவிக்கட்டும். ஆமென். கிரிய செய்யும். ஆமென். அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஏசப்பா வருகை தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.